புஞ்ச நிலத்தில் போர் போட்டு தண்ணி நிரப்பிட்டோம் அப்படின்னா அது நஞ்ச நிலம் ஆகிடுமா? உண்மை என்னன்னு பார்ப்போம். நஞ்சை புஞ்சன்ற கிளாசிஃபிகேஷன் வெறும் தண்ணி இருக்கிறனால மட்டும் வர்றது கிடையாது. அது ரெவென்யூ ரெக்கார்டில், செட்டில்மெண்ட் ஹிஸ்ட்ரியில், லேண்ட் கிளாசிஃபிகேஷனில் வர்றது. அதனால் போர்வெல் போட்டால் மட்டும் தன்னால் புஞ்ச நிலம் நஞ்ச நிலமாக மாறிடாது. புஞ்ச நிலத்தை நஞ்ச நிலமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏர் ரெஜிஸ்டரில் நம்ம லேண்டு என்ன கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். அப்புறம் பட்டா மட்டும் ரெவென்யூ ரெக்கார்டில் நம்மளோட லேண்டை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற டீட்டெயிலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தற்சமயம் கிரவுண்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸ் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்மளோட ரெக்கார்டில் அது வேறு மாதிரி கூட இருக்கலாம். லைக் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸோட டீட்டெயில் மட்டுமே கூட இருக்கலாம். அதில் நம்ம ரெக்கார்டில் கிளியராக செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. தண்ணி வராதனால மட்டும் ஒரு இடம் நஞ்ச நிலமாக இருக்காது. அடுத்த வீடியோவில் பட்டா இல்லாமல் ஒருத்தர் 100 வருஷமாக நிலம் வச்சுருக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வச்சுருக்க லேண்டுக்கு பட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட்டா இருக்குது அப்படின்னா பட்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ பட்டான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு அவசியமாக ஷேர் பண்ணுங்கள்.